ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. உள்ள ஒரு கிங் சைஸ் பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்கும். இது மாஸ்டர், நீங்கள் வேணால் எல்லாத்தையுமே ஆஃபன் பண்ணிக்கலாம். டவல் கொடுத்துருக்காங்க. அம்மா ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷர்ட்டுக்கு வந்து 35 ருபீஸ். டைனிங் மெனு அது. சீஸ் நான் பார்த்தீங்கன்னாக்கா 140 ருபீஸ். டொமஸ்டிக் பியர் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பியர். மினி பாரில் எதுவும் இல்லை. ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில், காஃபி பவுடர், டீ பேக்ஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க. பெரிய கப்போட டிஜி லாக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் சூட்கேஸ் பேக்கேஜ் வைக்கிறதுக்கு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டென்டல் கிட்டு, சோப் இருக்குது, மிரர் ஒன்று இருக்குது வித் ஸ்க்ரீனோட. இங்கே வந்து பாத் கிளாஸோட ஒரு டீசெண்டான கிளாஸெட்டு. ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணாக்க வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. பன்னீர் ஃப்ரை, கோபி ஃப்ரை ஒன்று, ஜிம் கிட்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்க்ரீன் ரிமோட்டு. நம்ம ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்க்ரீன் ரிமோட்டு தானா? ஓப்பனே ஆக மாட்டேங்குது. வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா விவிட் பாட்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்க ஹோட்டல் தாங்க வந்திருக்கேன். இந்த ஹோட்டல்னா நான் 2 நைட்ஸ் வந்து என் ஃபேமிலியோட ஸ்டே பண்ண போகிறேங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா திருச்சியில், அது பக்கத்தில் ஆப்போசிட்லேயே இருக்குங்க இந்த ஹோட்டல். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இந்த ஹோட்டல் நான் ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு நான் இந்த ஹோட்டலில் திரும்ப ஸ்டே பண்ண போகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இங்கே கார் பார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு 5 கார் தான் நிப்பாட்ட முடியும். அதுக்கு மேலே இடம் நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இந்த ஹோட்டல் இருக்கனால கார் பார்க்கிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. இதான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கும். உள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே லாபி இருக்கும். லாபி பார்க்குறது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லாவே லுக்காக இருக்கும். செமையாக இருக்குல்ல? நான் ஏற்கனவே வேக்மே ட்ரிப்பில் வந்து புக் பண்ணிட்டேங்க. புக் பண்ணிட்டு தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஐடி ப்ரூஃப் காட்டிட்டு நான் செக்இன் பண்ண போகிறேன். செக்இன் பண்ணிட்டு நான் உள்ள ஹோட்டல் ரூம் கீ வாங்கிட்டு இங்கே மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குங்க. இதில் 4வது ஃப்ளோர் வரைக்குமே ரூம்ஸு, 5வது ஃப்ளோர் வந்து டெரஸு. நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நமக்கு ரூம் செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஃப்ட் ஏறி செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். வாவ், சுற்றில ரூம் நம்பர் 207, 208, 207 இங்கே இருக்குது. செம்மையாக இருக்கே. ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஓப்பன் தி டோர். ஆக்சஸ் கார்டு தானே? இப்படி பவர் ஆன் ஆகும். ஆக்சஸ் கார்டு போட்டு பவர் ஆன் ஆகிடும். ஓகே, நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். வாவ், உள்ள ஒரு கிங் சைஸ் பெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் வித் 8 inch. ஸோ இந்த ஹோட்டலில் தான் செகண்ட் டைம் புக் பண்ணுறேன் நான். ஏற்கனவே வந்திருக்கோம் இந்த ரூமுக்கு, இந்த ஹோட்டலுக்கு. இது செகண்ட் டைம் நாங்கள் வர்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் இது. இங்கே நமக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்கும். ஃபேன் கண்ட்ரோல் எல்லாம் டச் ஸ்க்ரீன், லைட்டும் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன். இது மாஸ்டர், நீங்கள் வேணால் எல்லாத்தையுமே ஆஃபன் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவசி, சிஎல் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது இந்த பவர் பட்டனு. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ப்ரைவசி, நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இது. ஸோ டிவி ரிமோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ரீன் ரிமோட்டு. நம்ம ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகலை, என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணுறேன். ஸோ பில்லோ பார்த்திங்கனாக்கா 2 பில்லோ கொடுத்துருக்காங்க.
ஒரு சின்ன பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 பில்லோஸ் இருக்குது. டவல் கொடுத்துருக்காங்க, 2 டவல்ஸ். அப்புறமா ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஃபீஸ் டேபிள் வித் ரோலிங் சேர். அப்புறம் இது வந்து லாண்ட்ரி ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஒரு ஷர்ட்டுக்கு வந்து 35 ருபீஸ், வாஷ் ஒன்லி 20 ருபீஸு. நீங்கள் வாஷ் அண்ட் வந்து ப்ரெஸ்ஸிங் அயன் பண்ணிங்கனாக்கா 35 ருபீஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டிக்யூ ஹோட்டலோட டைனிங் மெனு அது. டைனிங் மெனுவில் நம்ம ஜஸ்ட்டு ஏதாவது ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். ஒரு டொமேட்டோ சூப் வந்து பார்த்திங்கனாக்கா 140 ருபீஸ் ஒரு டொமேட்டோ சூப்பு. ஒரு தோசை என்ன ப்ரைஸ் வரும்னு பார்ப்போமா? தோசை தோசை வித் மஷ்ரூம் பன்னீர் 180 ருபீஸ். ஓகே, ஒரு சீஸ் நான் பார்த்திங்கனாக்கா 140 ருபீஸ், கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, இதில் ரெஸ்டோபர் இருக்குங்க. ரெஸ்டோபர் கூட பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மெனு வந்து டொமஸ்டிக் பியர் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பியர் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பியர் வந்து பார்த்திங்கன்னா 380 ருபீஸ். டொமஸ்டிக்கில் வந்து பின் பியர் வந்து 170 ருபீஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்குது, ஸ்காட்சு, விஸ்கி, அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பார் இருக்குது. மினி பாரில் எதுவும் இல்லை, வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. காஃபி மக் இருக்குது, ஒரு கிட்டில் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து காஃபி பவுடர் இருக்குது, அப்புறமா டீ பேக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒயிட் சுகர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அமுல் மில்க் பவுடர் இருக்குது. இங்கே கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய கபோர்டாக. இதில் உங்களுக்கு டிஜி லாக்கர் வருது. டிஜி லாக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோஸ் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூட்கேஸ் பேக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய லென்த்தாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் இங்கே ஒரு லாஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வாஷ்ரூம் வந்து ஓகே, ஒரு டீசெண்டான வாஷ்ரூமு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டென்டல் கிட்டு, அடிஷ்னல் ப்ரஷ்ஷு, சோப் இருக்குது, இன்னொரு சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு லாங் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, மிரர் ஒன்று இருக்குது, வித் லைட்டோடு இருக்குது மிரரு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணலாம், ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பவர் பாயிண்ட் இருக்குது, நீங்கள் ஷேவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வித் ஸ்க்ரீனோட இங்கே வந்து பாத் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாத் ஏரியா. இல்லை ஹாட் வாட்டர் அண்டு கோல்டு வாட்டர். ஷவர் வந்து ரெயின் ஷவரில் நார்மல் ஷவர் தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். இது ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க நம்ம ரூமோட கிளாஸெட்டு. ஒரு டீசெண்டான கிளாஸெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோதான் நம்ம ரூமு. ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க, 32 இன்ச் டிவி. அப்புறம் இங்கே வந்து ஒரு லாங் சைஸ் மிரர் ஒன்று இருக்குது, லாங் மிரர் ஒன்று இருக்குது. கர்டன் ஓப்பன் பண்ணாக்கா வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இந்த கர்டன் ஓப்பன் பண்ணாக்கா இங்கே ஆப்போசிட்டில் வீடு இருக்குது, தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே வீடு தான். ஓகே, ஒரு டீசன்ட் வியூவில் நல்லாயிருக்கு. இதுதாங்க நம்ம ரூமு. இதில் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஒய்ஃபை வேணுனாக்கா இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், 234க்கு வந்து நீங்கள் டயல் பண்ணணும். நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் நம்பரில் வந்து 234 வந்து டயல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஒய்ஃபை நம்பர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க.
நீங்கள் அந்த ஒய்ஃபை நம்பரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லன்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லன்ச் பார்த்திங்கனாக்கா ஒரு வெஜ் நூடுல்ஸ் ஏதோ பண்ணது. இது வந்து ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரு கோபி ஃப்ரை ஒன்று. நமக்கு நிறைய ஸ்பூன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அப்புறம் கெச்சப்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் 2 பிளேட் ஒன்று கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாமே நல்லா ஃப்ரை, நல்லா சூடாக தான் இருக்குது. எப்படி இருக்கு கார்த்திக்? சூப்பராக இருக்கு. இது சாப்பிட்டு கோபி 65 இது எடுக்க முடியல. கேட்டு எடுத்துக்கோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, கோபிலாம் நல்லா வந்து ஃப்ரையாக இருக்குங்க, நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாக. ஃப்ரைஸும் நல்லாயிருக்கு, நூடுல்ஸுமே நல்லாயிருக்கு. செகண்ட் ஃப்ளோர்லேயே ஃபிட்னஸ் சென்டர் இருக்குங்க. ஃபிட்னஸ் சென்டரில் வந்துட்டு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்மில் இருக்குது, அப்புறமா புஷ்அப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபுட்டு வந்து இருக்குது, நம்ம ஃபுட் மசாஜ் வந்து பண்ணிக்கலாம், அந்த இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தண்டால்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ். இது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார் இருக்குங்க. நீங்கள் பார் வேணால் ரெஸ்டாரண்ட், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கொடுக்குறாங்க, காம்ப்ளிமெண்ட்ரியும் கொடுக்குறாங்க புக்கிங் பண்ணும்போது. நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உண்மையிலே நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் புக் பண்ணது வந்து 4000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருந்தேன். 4000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லைங்க. இங்கே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மெயின்டெனன்ஸ்லாம் சரியில்லைங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணாங்கன்னா இது 4000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து. அப்படி இல்லைன்னா இது ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.